Rahmanir-Rahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin wa barik wa sallim. தக்கபல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் உங்களுடைய என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்ம ரமலான்ல செய்த அனைத்தையுமே அங்கீகரித்துக் கொள்வானாக. ஈத் முபாரக். எல்லாருக்குமே ஈது தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாருமே நம்ம நோம்பெல்லாம் முடிச்சு ஈதையும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த சமயத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அடையாளம் உங்கள்கிட்ட இருக்கான்ட்டு. இந்த ஒரு அடையாளம் இருந்தால் உங்களுடைய அத்தனை நோன்புகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இன்னும் இந்த ஒரு அடையாளம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நோன்பு வச்சதுக்கே பிரயோஜனம்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடத்துல சொல்கிறான், நீங்கள் உண்ணாமல் இருந்தும் பருகாமல் இருந்தும் எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, நீங்கள் தக்வாவை அடையாத வரை அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு சாப்பாடு தண்ணிலாம் கொடுத்துருக்கேன், ஆனாலும் உங்களை நான் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோன்பு காலத்தில் ஏன் தடுக்கிறேன்னா உங்களை பட்னியாக வச்சுருக்கணும்னு கிடையாது, நீங்கள் தக்வாவை அடையணுங்கிறதுக்காகத்தான் நான் தடுத்திருக்கேன். அப்போ அந்த தக்வாவை மட்டும் நீங்கள் அடையாமல் நோன்பை வச்சாலும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தினர், அதாவது எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தினருக்கும் எதுக்காக நம்ம நோன்பை கடமையாக்கணும்னா தக்வாவை அடைவதற்காகத்தானே தவிர வேற எதுக்காகவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ 2 விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான். என்ன சொன்னால், தக்வாவுக்காக தான் எல்லாருமே நோன்பு வச்சாங்கன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி தக்வா இல்லாட்டினா நீங்கள் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்தீங்களே அது எனக்கு எந்த பலனும் கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கும் எந்த பலனும் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். பலன் கொடுக்காதுன்னா என்ன அர்த்தம்? அதனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த தக்வாவை அடைஞ்சிட்டோமா அப்படிங்கக்கூடிய அடையாளம் தான் நம்ம உடம்புல பார்க்கணும். எப்படி பார்க்குறது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன், ஒரு வேலை ஒரு மாதத்துக்கு, அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். ஒரு வேலைக்கு ஒரு மாதம் நீங்கள் சம்பளம் வாங்கிடுறீங்க, வேலை செஞ்சு 20,000 ரூபா வாங்கிறீங்க. அடுத்த மாதம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அதே வேலை தான், ஆனால் உனக்கு 5,000 ரூபா தான் சம்பளம் தருவேன் அப்படிங்கிறேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டோம் யாருமே. 5லேருந்து 20 போனால் அக்செப்ட் பண்ணுவோம், 20லேருந்து 5 அக்செப்ட் பண்ணுவோமா? கண்டிப்பாக வாங்க மாட்டோம். ஏன்னா எச்சு கொடுத்தீங்களே ஏன் இப்போ கம்மியாக குடிக்கிறீங்கன்னு தான் நம்ம கேட்போம். அதே மாதிரி தான் தக்வாவை அடைந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தக்வா அப்படிங்கிறது இறையச்சம். இறையச்சம்னா அல்லாஹ்வின் மீது ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறவங்க. அப்போ ரமலான் மூலமாக நோன்பு வைக்கிறதின் மூலமாக நம்ம தக்வாவை அடைந்து விட்டோம் அப்படின்னா ரமலான் இல்லாத மாதத்திலையும் அந்த தக்வா நம்மள்கிட்ட இருக்கும். அப்போ தக்வா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹுடைய வார்த்தைகளை மீற மாட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றுவாங்க, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அப்போ தக்வானா என்னென்னா, எல்லா ஹலாலையும் பேணணும், எல்லா ஹராமையும் விடணும். நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாமே என்னது? ஹராம் தான். நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே நமக்கு ஹராம் தான். நம்ம எந்தெந்த நன்மைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அது எல்லாமே நமக்கு ஹராம் தான். அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம விட்டுருக்கணும். ரமலானில் விட்டுருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட்டுருப்போம். யோசிச்சு பாருங்கள், மது அருந்தக்கூடியவர்கள் கூட ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சுட்டு மது அருந்த மாட்டாங்க. நான் நோன்பு வச்சுருக்கேன், குடிக்க முடியாது, குடித்தா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு நோம்புடைய நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, மது அருந்த மாட்டாங்க. அதேமாதிரி சிகரெட் பிடிக்கக்கூடியவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, நோம்பு போயிடும்ட்டு. அதேமாதிரி நோம்பு வச்சுருக்க நாம் என்ன பண்ணுறோம், ஒரு டிவி கூட பார்க்க மாட்டோம், ஏன்னா அது ஹராமான விஷயம், நோம்பு போயிடும்னு சொல்லிட்டு. நோம்பு வச்சுருக்கப்ப சண்டை போட மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் ஏமாற்ற மாட்டாங்க, திருட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அப்போ ஹராமான விஷயத்தை எல்லாத்தையுமே தடுத்துருக்குறோம் நோம்பு மாதத்தில். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், தக்வாவை அடையணும் நோம்பின் மூலமாக நல்லா சொல்கிறான்னா, அப்போ நோன்பு வச்சுருக்க ஒரு மாதமும் நம்ம தக்வாவோட தான் இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம உடம்பை அல்லாஹ் அந்த நப்ஸுக்கு பசியை போடுறான். பசியை போட்டால் அந்த நப்ஸு என்ன பண்ணுமாமா, பேச்சு கேட்குமாமா. அதனால் நமக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்மளுடைய நப்ஸ் என்ன ஆகுனா கட்டுப்பாடோடு இருக்கும். ஷைத்தான் நம்மளை வழி கெடுக்கிற மாதிரி நப்ஸும் நம்மளை வழி கெடுக்கும். நப்ஷு அப்படிங்கிறது நம்ம மனசு, நமக்குள்ளே இருக்கும். அதே சைத்தான் அப்படிங்கிறவன் வெளியிருந்து வருவான். அந்த ஷைத்தான அல்லாஹ் ரமலான் மாதத்தில் விலங்குல போட்டுட்டு நப்ஸை மட்டும் நம்மள்ட்ட விடுறான். அந்த நப்ஸுக்கு தான் நம்ம பட்னி போடுறோம். அந்த நப்ஸு பட்னி போட்டணும், அது அப்படியே அடங்கிடுது, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம நோன்பு வச்சிருக்கிறப்ப யாருமே நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், யாரும் தான் பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நினைக்க மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் பார்க்குறான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவோம், சின்சியராக நோன்பு வச்சுருப்போம். யாருமே ஒரு நிமிஷம் முன்னாடி கூட என்ன பண்ண மாட்டோம், சீட் பண்ண மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், ஏமாற்றி சாப்பிட மாட்டோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நப்ஸ் என்ன ஆயிடுச்சு, கட்டுப்படுத்திடுச்சு. எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு.
நிறைய நன்மைகளை செஞ்சுருப்போம். மற்ற நாளில் குரான் ஓதிருக்க மாட்டோம், அந்த நாளில் வந்து அதிகமாக குரான் ஓதிருப்போம். அந்த மாதிரி நன்மைகளை செஞ்சுருப்போம், கெட்டதெல்லாம் விட்டுருப்போம், கெட்ட பழக்க வழக்கங்களை கூட விட்டுருப்பாங்க. நான் ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக அல்லாஹுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், சின்சியராக இருந்துட்டோம். இப்போ அடுத்த மாதம் நம்ம எப்படி இருக்கணும், மறுபடியும் அதே சின்சியரோடு இருக்கணும், நோன்பு வைக்காமலோ. ஏன்னா அல்லாஹ் வந்து முதல் ஒரு மாதம் என்ன பண்ணுறான்னா நோன்பு வச்சு உங்களுக்கு அதை பழக்கி கொடுத்துட்றான், சின்சியராக இருங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் 11 மாதம் நோன்பே வைக்காட்டினாலும் கரெக்டாக நேரத்துக்கு தொழுகணும், அதுக்கப்புறம் வந்து ஆறாமான விஷயத்தை விட்டு இருக்கணும், நன்மையான விஷயத்தை வந்து செய்திருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு மாதம் மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு உரிய நேரத்துக்கு தொழுகிறதில்ல, குரானையை தொடர்றது கிடையாது, எல்லா ஆறாமான விஷயத்தையும் மறுபடியும் முதல்லேருந்து செய்கிறோன்னா. நான் முதல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வேலைக்கு ஒரு மாதம் 20,000 ரூபா சம்பளம் கொடுத்து போட்டு அடுத்த மாதம் 5,000 ரூபா வந்து கொடுத்தா நம்ம ஒத்துப்போமாங்கிறோம்ல, அந்த மாதிரி தான் அல்லாஹ் இடத்துல ஒரு மாதம் ஒழுங்காக தொழுது போட்டு அதுக்கப்புறம்லாம் உனக்கு நான் தொழுக மாட்டோம், ஓத மாட்டோம், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நடந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அதுக்கு சமம் தான் நாம் செய்த காரியமாக இருக்குது. அப்போ ஒரு நல்ல விஷயத்தை சுவைத்தவர்கள் கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு நல்ல சௌரியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் மோசமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவீங்களா? ஆசைப்பட மாட்டீங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, எங்கள் வீட்டில் இதுக்கு இவ்வளோ சௌரியம், நான் போய் என்ன பண்ணுறேன், ரோட்டில் தங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு சிறந்த ஒன்றை நம்ம வந்து பார்த்துட்டோம்னா வாழ்க்கையில் தாழ்ந்த ஒன்றுக்கு நம்ம போக மாட்டோம். அப்போ ரமலான் அப்படிங்கிறது நம்மளை வந்து சிறந்த ஒன்றுக்கு எடுத்துகிட்டு போகுது, தக்வால உயர்ந்தவர்களாக. மறுபடியும் வந்து மிச்ச 11 மாதம் தக்வாவே இல்லாமல் அல்லாஹ்விற்கு பயப்படாமல் நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சோம்னா நம்ம தாழ்ந்த ஒன்றுக்கு போன மாதிரி ஆயிரும். அதுதான் நம்ம சொல்கிறோம், ஒரு மாதம் வந்து அவ்வளோ வந்து உழைத்து எல்லாத்தையுமே பண்ணி போட்டு அதுக்கப்புறம் 11 மாதம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நடந்தோம்னா நம்ம தக்வாவோடு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த அடையாளம் இன்னையிலேருந்து நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு மாதம் நோன்பு வச்சப்போ ஒழுங்காக தான் இருந்திருப்போம். இன்னையிலேருந்து உங்களுக்கு அந்த அடையாளம் எப்படி தெரியும்னா, அப்பாடா நோன்பு முடிஞ்சிருச்சு, இனி நம்ம என்ன பண்ணலாம், இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்யலாம், இனி யார் கேட்க போகிறா, இனி நம்ம தொழுகவே வேண்டாம், இனி நம்ம குரானே தொட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தக்வா இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இன்றைக்கி நோன்பு முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த ரம்ஜான் வரையும் நம்ம இதே மாதிரி தான் தொழுகிறோம், நோன்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சரியான நேரத்தில் நீங்கள் தொழுதுருந்தீங்களா, அதே மாதிரி இன்னைக்கு குரான் எடுத்து வச்சு ஓதுனீங்களா, ரமலானில் செஞ்ச எல்லாத்தையுமே நோன்பை தவிர எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தக்வா வந்துருச்சுன்னு அடையாளம். அப்போ ரமலானில் நம்ம செஞ்ச நோன்பை தவிர எல்லாத்தையும் நம்ம மற்ற நாளில் செய்யணும், பயப்படணும், ஹலால் ஹராம பேணி நடக்கணும். நீங்கள் அந்த அன்னைக்கு எதெல்லாம் விட்டுருந்தீங்களோ அதெல்லாம் விட்டுட்டீங்களா? அது இல்லாமல் நான் ஒரு மாதம் படம் பார்க்கல, இன்றைக்கி தான் நான் படமும் பாட்டும் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்த்துருந்தா இதன்னைக்கு அவ்வளோதான், உங்களுக்கு தக்வாவே வரலைன்னு அர்த்தம். உங்களுடைய அடையாளங்கள் என்னமாச்சு, நீங்கள் தக்வா அடையலைன்னு சொல்லிட்டு காட்டிருச்சு. அப்போ நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது என்னென்னா, நோன்புல இருந்த மாதிரி அல்லாஹ்விற்கு பயந்து இன்னைக்கும் இபாதத்துக்களை செய்து கெட்டதுகளை விட்டு இருந்திருந்தா அதுதான் நம்மளுடைய அடையாளம். நம்மளுடைய 30 நோன்புகளும் ஏற்கப்பட்டுருச்சு. நம்ம நோன்புடைய பலன் வந்து தக்வா தான். அந்த தக்வாவை நம்ம அடைஞ்சிட்டோம். இதை நம்ம இன்னொரு 11 மாதம் வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு வரும். எப்படி நமக்கு வந்து ஒரு லைசன்ஸை ரினியூ பண்ணணுமோ அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் நோன்பு வச்சு, தக்வாவை அடைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 11 மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே ஓட்டிகிட்டே இருங்க, அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் 11 மாதம் ஆகும்போது என்ன ஆகுனா, எப்பயுமே வந்து கொஞ்சம் நாள் ஆகும்போது அப்படியே நம்ம வந்து என்ன ஆயிடுவோம், சோர்வாயிருவோம். மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு மாதம் நோன்பு வைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸை கொடுக்குறேன், அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறேன், நீங்கள் உங்களுடைய தக்வாவை பலப்படுத்திகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய ஈமானை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரினியூ பண்ணுறோம். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய ஈமானை நம்ம ரினியூ பண்ணணும்னா மிச்ச 11 மாதம் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு மாதம் மட்டும் நம்ம வச்சு போட்டு 11 மாதமும் எதுவும் பண்ணலைன்னா நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் இன்னையிலிருந்தே நல்ல அமல்களை வந்து ரமலான் மாதிரி செய்யுங்க, கெட்ட அமல்களை வந்து ரமலானில் விட்ட மாதிரி நீங்கள் விட்டுருங்க. இதுதான் உங்களுடைய அடையாளம். நோன்பு வந்து அல்லாவுக்காக வச்சுருக்கோம், ரமலானுக்காக வைக்கல. நிறைய பேர் ரமலான் மட்டுமே வந்து அமல்கள் செய்யக்கூடிய மாதமாக நினச்சிக்கிறாங்க. ரமலானுக்காக வேஷம் போட்ட மனிதர்கள் நாம் கிடையாது, அல்லாவுக்காக வந்து அமல் செய்த மனிதர்கள் நாம். அதனால ரமலான் மட்டும் வந்து நோன்பு தொழுக குரான் ஓதுறதுன்னு சொல்லிட்டு செஞ்சிடாதீங்க. அல்லாஹு எல்லா மாதமுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கான். அதனால் அல்லாஹுக்காக இபாதத் செஞ்சவங்களுடைய அடையாளம் ரமலானில் செய்த அமல்களை விடாமல் செய்வாங்க, ரமலானில் விட்ட கெட்டதை விடாமல் வந்து பின்பற்றுவாங்க.
அதனால தான் நம்ம ஈத் தக்பீரே ஓதுறோம். என்ன சொல்லி ஓதுறோம் ஈத் தக்பீர் மூலமானா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. யா அல்லாஹ் நீ தான் மிகப்பெரியவன், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. இனி நீ எதை சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுவோம். இன்னி இருக்கக்கூடிய 11 மாசமும் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா நீ சொன்னது மட்டும் தான் செய்ய போறோம். உன்னுடைய பாங்கு சத்தம் கேட்டால் நாங்கள் உடனே தொழுகைக்கு வருவோம். அதே மாதிரி நீ எந்த ஒரு விஷயத்தை குர்ஆன்லையும் ஹதீஸ்கள்லையும் சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே நாங்கள் பின்பற்றுவோம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எங்களை என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். அதே மாதிரி எனக்கு காசே கிடைக்கலனா கூட நீ சொன்ன வழியில தான் நான் போய் சம்பாதிப்பேன், எல்லா ஹலாலையும் பேணுவேன், எல்லா ஹராமையும் நான் விட்டுருவேன்னு சொல்லிட்டு நம்ம உறுதி பிரமாணம் எடுக்கிறதா நம்ம ஓதக்கூடிய ஈது தக்பீர். அப்போ ஈது தக்பீர்னா இன்னைக்கு ஃபுல்லாக நபி அவர்கள் ஈது தக்பீர் ஓதிட்டே இருப்பாங்களாமா. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம் ஈது தக்பீர் ஓதிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஓதுங்க. ஓத நம்ம என்ன பண்ணுறோம்னா அல்லாஹ்வுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறோம். 1 மாதம் ரமலானில் நாங்கள் இருந்த மாதிரி இன்னி 11 மாதம் இருப்போம். ஷைத்தான் வந்து வழிகெடுக்கிறதுக்கு எங்களை நோக்கி வந்துட்டான், இருந்தாலும் அவன் பேச நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக இருக்கிறது தான் அந்த ஈது தக்பீர். அதனால ஈது தக்பீர் ஓதுங்க. ஷைத்தான் வந்திருக்கான், உங்களுடைய 1 மாதம் நன்மையை கெடுத்து விட்டு ஒரே நாளில் எல்லா பாவத்தையும் செய்ய வைப்பான். செஞ்சிடாதீங்க. அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, தக்வாவே இல்லைன்னு அர்த்தம், நோன்பு பலனளிக்கலேன்னு அர்த்தம். அல்லாஹு காப்பாற்றுவானாக உங்களையும் என்னையும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.